2024 குரூப் 2ல 2 இயர் சர்வீஸ்க்கான ஃபேஸ் 3 கவுன்சிலிங் லிஸ்ட் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட் ரெண்டு விதமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், ரெண்டு விதமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு, ஆல்ரெடி உங்க சர்டிபிகேட்ல அப்லோட் பண்ணவங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு நீங்க போகலாம். அவங்களுக்கு ஒரு லிஸ்டும், இப்ப நியூவா சில பேருக்கு சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி அவங்க கவுன்சிலிங் போகலாம், அவங்களுக்கு ஒரு லிஸ்டும் அனுப்பியிருக்காங்க. இது சேர்ந்து ஒரே லிஸ்ட்ல இருக்குது. அதனால உங்க லிஸ்ட் எதுல இருக்குன்னு பாத்துக்கங்க. கவுன்சிலிங் டேட் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 23ஆம் தேதி, அதாவது 23/9/2025. எங்க நடக்குது அப்படின்னா சென்னையில உள்ள டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல தான் கவுன்சிலிங் நடக்குது. முதல்ல குரூப் 2 இயர் சர்வீஸ் என்ன போஸ்ட் அப்படின்னா ஆல் தி போஸ்ட் எக்ஸப்ட் தி போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு 3355 அண்ட் பர்சனல் கிளர்க் போஸ்ட் கோடு 1078 1079 அண்ட் 1082. அதாவது இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ள லிஸ்ட் யாருக்கு அப்படின்னா ஆல் தி போஸ்ட், எல்லா போஸ்டுக்கும் தான். ஆனா எந்தெந்த போஸ்ட் கிடையாது அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடையாது, பர்சனல் கிளர்க் போஸ்ட் கிடையாது. இந்த ரெண்டு போஸ்ட் இல்லாம மற்ற எல்லா போஸ்டுக்கும் உள்ள ரிஜிஸ்டர் நம்பர் தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் ஆல்ரெடி சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணவங்க, அதனால திரும்ப அப்லோட் பண்ண தேவையில்லை. நீங்க டைரக்டா கவுன்சிலிங் போகலாம். அடுத்தது போஸ்ட் ஆஃப் பர்சனல் கிளர்க், அதாவது போஸ்ட் கோடு 1078 1079 1082. இந்த லிஸ்ட்ல உள்ளவங்களும் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்காங்க, அதனால திரும்ப அப்லோட் பண்ண தேவையில்லை. நீங்க டைரக்டா கவுன்சிலிங் போகலாம். அடுத்த லிஸ்ட் என்னன்னா யாரெல்லாம் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னைக்குள்ள பண்ணணும் அப்படின்னா 13/9/2025, அதாவது நாளையிலிருந்து 16/9/2025 வரைக்குள்ள நீங்க உங்க சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். உங்க ஓடிஆர் அக்கவுண்ட்ல உங்க சர்டிபிகேட்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்க கவுன்சிலிங் போகலாம். இப்ப இந்த லிஸ்ட் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா ஆல் தி போஸ்ட் எக்ஸப்ட் தி போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ட், அதாவது போஸ்ட் கோடு 3355 அண்ட் பர்சனல் கிளர்க், அதாவது போஸ்ட் கோடு 1078 1079 1082. அதாவது இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க ஆல் தி போஸ்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் பர்சனல் கிளர்க் இந்த போஸ்ட் இல்லாம மற்ற எல்லா போஸ்டுக்கும் எலிஜிபிள். நீங்க கவுன்சிலிங் போகலாம், ஆனா நீங்க சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அடுத்தது இந்த லிஸ்ட் யாருக்கு அப்படின்னா போஸ்ட் ஆஃப் பர்சனல் கிளர்க், அதாவது போஸ்ட் கோடு 1078 1079 1082. இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க கவுன்சிலிங் போகலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். உங்களுக்கான இன்டிமேஷன் கொடுத்திருப்பாங்க, கண்டிப்பா எஸ்எம்எஸ் வந்திருக்கும், இல்லைன்னா இமெயில் வந்திருக்கும். இப்ப இந்த லிஸ்ட எந்த ரேஷியோல அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 1:3, அதாவது எல்லா கேட்டகரிக்குமே சேர்த்து 1:3 அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இப்ப கவுன்சிலிங் போறவங்க கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங் மெமோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். கவுன்சிலிங் மெமோ இன்னும் ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கவுன்சிலிங் மெமோ பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது என்னென்ன டீடைல் செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.